மிசிற ஷாப்புக்கு எப்படி வாசிக்கிறது பார்க்கலாமா? கீர்த்தனைக்கு வாசிக்கிற முறை, அதாவது கற்றுக்கொள்ளும் மாணவர்கள். கீர்த்தனைக்கு ஒருத்தர் ஒரு அனுபவத்தில் அவங்க கேள்வி ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி வாசிப்பாங்க. ஆரம்ப பாடல்கள் வாசிக்கிற மாணவர்கள் கீர்த்தனைக்கு. இதுக்கு முன்னாடி ஆதி தாளத்துக்கு மிசிற ஷாப்புக்குலாம் வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ்லேயே இருக்குது. இப்போ மிசிற ஷாப்புக்கு எப்படி வாசிக்கிறதுன்றது பார்க்கலாம். அதாவது 3 பார்ட்டாக இருக்கும் கீர்த்தனை. பல்லவி, அனுப்பல்லவி, சரணம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பல்லவி, சரணம், அனுச்சரணமும் சொல்லுவாங்க. இப்படி 3 பார்ட் இருக்கும். ஒரு கீர்த்தனை பெருசாக இருக்கும். நான் மேக்சிமம் இருக்கிற கீர்த்தனைகளை சொல்கிறேன். அதில் முதல் பாகம் ஆரம்பம் எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல் மிசிற ஷாப்பு எத்தனை அக்ஷரம்? 3.5 அக்ஷரம். எத்தனை சொல்லு? 14 சொல்லு. 3 அக்ஷரம் எப்படி வருது? அங்க மொத்தம் 3 அக்ஷரம் இப்படிதான் வருது. எப்படின்றது பார்க்கலாமா? மிசிற ஷாப்புக்கு ஒரு ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லுனா சொல்லு. தூம் தூம் தாத்தா, தூம் தாத்தா, தூம் தாத்தா, தூம் தூம். அப்படி ஒரு 4 வாட்டி அப்படி வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இப்படி 1 2 அடுத்தது இன்னொன்று இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாமா? நான் வாசிக்கிறேன், அடுத்தது நீங்க வாசிங்க, அப்புறம் வாசிப்பார். இப்படிதான் ஒரு கீர்த்தனை ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தது கீர்த்தனைக்கு சொல்லு எப்படி வாசிக்கணும்ன்றது. இது முடிஞ்சவொடனே அடுத்தது போடுவா.
சின்னோட அந்த குத்துல இருந்து முடிக்கணும். இப்போ நார்மலா வாசிக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி வாசிக்கணும். என்னது இந்த நடைய வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி வாசிக்கிறது போடு. நார்மலா வாசிக்கிறது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி வாசிக்கிறது. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்று, இப்படிதான் கீர்த்தனையை அழகுபடுத்தி வாசிக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தது அந்த கீர்த்தனையில இணை சொல்லு கொடுத்து வாசிக்கணும். என்னது இணை சொல்? அப்போ கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். போடு. தொடுதம் சின்ன வாசிக்கல அழகா வாசி. இந்த மாதிரி ஒன்று அப்படியே வாசிட்டே வரணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் 2 வாசிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து வாசிங்க. பார்ப்போமா?
வந்து அப்படியே நிறுத்துவாங்க. கீர்த்தனை வந்து நிறுத்த சொல்ல மறுபடியும் நம்ம அந்த தூண் தூண் தொத்த தூண் சொன்ன பாரு அது நடைக்கு வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அறுதி வாசிக்கணும். அறுதின்றது முத்தாய்ப்பு அறுதி. அப்புறம் நம்ம அப்புறம் கீர்த்தனைக்கு 2 பேருமே வாசிச்சுட்டு அப்படியே திருப்பி தூண் தூண் தொத்த தூணும் வரலாம் 2 வாட்டி. இப்போ இதுக்கு அறுதி வாசிக்கலாமா? 3 வாட்டி வாசிக்கணும். ஒரு வாட்டி வாசிச்சுட்டு அதை 3 வாட்டியா வாசிக்கணும். ஈஸியான மெத்தட் போட்டு டக்குன்னு எழுதுனாங்க பாரு. இந்த மாதிரி வாசி முடிச்சிடணும் பல்லவிக்கு. அந்த கீர்த்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதை கொஞ்சம் ஏற்றிக்கணும், கொஞ்சம் இறக்கி அப்படி வாசிக்கணும். புரியுதா? முதல்ல கீர்த்தனைக்கு நல்லா வாசிக்கணும், சுகமாக வாசிக்கணும், அடித்து வாசிக்க கூடாது. கீர்த்தனையை ஃபாலோ பண்ணி வாசிக்கணும். மெயின் கீர்த்தனைகளை ஃபாலோ பண்ணி வாசிக்க கற்றுக்கணும். மெயின் விஷயம் அதுதான். அதுக்கப்புறமா அடிக்கிறது போகிறதுலாம் அடுத்த கட்டம். கீர்த்தனை முதல் ஃபாலோ பண்ணி அது கீர்த்தனை எந்த வகையில் போதோ அந்த வகையில் நம்ம ஃபாலோ பண்ணி வாசிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் எடுப்பு கோர்வை, கீர்த்தனை முன்னாடி எடுக்கிறது எடுப்பு கோர்வை, அப்புறம் அடுத்தது சொற்கள் லேர்ன் பண்ணுறதுனா அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.